நடிகர் அஜித்குமாரோட நடிப்பில் அடுத்ததாக தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் குட் பேட் அக்லி. ஏப்ரல் 10ஆம் தேதி அதிக் ரவிச்சந்திரனோட இயக்கத்தில் ஜிவி பிரகாஷோட மியூசிக்கில் மைத்ரி மூவிஸ் மேக்கர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி படம் ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆகுது. இப்போது இந்த படத்துலேருந்து எக்ஸ்க்ளூசிவான புது ஸ்டில்ஸ் எல்லாம் வெளியாகிருக்கு. நாளைக்கு ஈவினிங் 8 மணிக்கு மேலே இந்த படத்தோட அட்வான்ஸ் புக்கிங்ஸ் தமிழ்நாட்டில் ஓப்பன் ஆகுது. நடிகர் சியான் விக்ரமோட நடிப்பில் லாஸ்ட் வீக் தேட்டரில் ரிலீஸ் ஆன படம் வீர தீர சூரன். படம் சு அருண்குமாரோட இயக்கத்தில் ஜிவி பிரகாஷோட மியூசிக்கில் சியான் விக்ரம், எஸ்.ஜே. சூர்யா, துசரா விஜயன்லாம் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட வசூல் இது வரைக்கும் 52 கோடிக்கு மேலே வசூலாகி இருக்கிறதா அஃபீஷியல் கலெக்ஷன் ரிப்போர்ட் படக்குழுவினர் வெளியிட்டிருக்காங்க. ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் அடுத்ததாக ரிலீஸ் பண்ணுற புதிய படத்தோட அஃபீஷியல் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கு மார்னிங் 11 மணிக்கு வெளியிடுறதா படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க. ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. டைரக்டர் லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் அனிருத் மியூசிக்கில் சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அடுத்ததாக தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் கூலி. ரஜினிகாந்த் அவர்கள் இந்த படத்தோட ஷூட்டிங்கெல்லாம் எடுத்து முடிச்சு இப்போது ஜெயிலர் 2 படத்தில் ஷூட்டிங்கில் இருக்காரு. கூலி படத்தோட நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் அஃபீஷியலாக நாளைக்கு வெளியிடுறதா படக்குழுவினர் இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. என்ன அப்டேட்ஸ் வெளியாக போகுது, இல்லைனா ட்ரீசர் அனௌன்ஸ்மெண்ட்டானு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தேட்டரில் ரிலீஸ் ஆன படம் மர்மர். படம் அஃபீஷியலாக இப்போது ஏப்ரல் 4ஆம் தேதி அமேசான் பிரைம் ஓடிடி தளத்திலையும் ஓவர்சீஸ் டென்ட் கோட்டாலையும் ரிலீஸ் பண்ணுறதா அஃபீஷியல் ஓடிடி மற்றும் ஓவர்சீஸ் டிஜிட்டல் ரிலீஸ் தேதி அறிவிச்சிருக்காங்க. நடிகர் மிர்ச்சி சிவா, பிரியானந்த், யோகி பாபு நடிப்பில் ரொம்ப நாளாக ரிலீஸ் ஆகாமல் இருக்க படம் சுமோ. வேல்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் இந்த படத்தோட ரிலீஸ் தேதி அறிவித்து போஸ்ட்மான் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போது இந்த படத்தோட அடுத்த புதிய அஃபீஷியல் ரிலீஸ் தேதி நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வாட்டி கண்டிப்பாக தேட்டரில் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.